பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடைசி கால ஊழியத்தின் சார்பில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 19வது அதிகாரத்தில் 30வது வசனம், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த பிதாவே, எங்க கூட நீங்க பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவில் கர்த்தனை பேசி எங்களை பலப்படுத்தி நம்முடைய வருகைக்காய் நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, கேட்டதான வார்த்தை மத்தேயு 19வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலங்களில் ஆண்டவர் பேசுறதான ஒரு காரியம்தான். ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். அந்த உலகத்தில் வாழும்போது அற்புதங்கள், அதிசயங்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினா இதெல்லாம் நடந்தது. ஒரு புறம் நடந்தாலும் அதோடு நின்று விடாமல் ஆண்டவர் அநேக அவருடைய வருகை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தெல்லாம் அவர் பேசிக்கொண்டு அநேக ரகசியங்களை, அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை, அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். பேசிக்கொண்டுதான் இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை நான் பல நாட்கள் தியானித்திருக்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் முந்தி போய் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பிந்தி போய் கொண்டிருக்கிறாங்க. முந்தினோர் என்று சொல்லும்போது யார் அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்காக ஒரு காலத்தில் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியமாய் இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பேக் சைடு ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரோப்பியன் ரீஜன் எடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது நூற்றாண்டில், அதாவது 3வது நூற்றாண்டில் ரோமர் காலத்தில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தார்கள். அதற்கு யூதர்கள் அவங்கள அதை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டங்களை கொடுத்திருந்தாலும், அன்னைக்கு ரோமர்கள் தான் அந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பெழுதினாங்க என்று சொல்லி நமக்கு தெரியும். பிலாத்து தீர்ப்பெழுதினதை நம்ம பார்த்துருக்கிறோம், வேதத்தில் பார்த்துருக்கிறோம், வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரோமர்கள் அந்த அளவுக்கு கடினமாக இருந்தார்கள். யூதர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. இப்படி பலவிதமான தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்த ரோமர்கள் என்ன செய்தாங்க? 3வது நூற்றாண்டில் அநேக ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? குறிப்பாக இத்தாலி தேசம், இன்னைக்கு இருக்குது இத்தாலி தேசம், ரோம் இருக்குது. இப்போ அந்த தேச ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய பிள்ளையாய் மாறினார்கள் 3வது நூற்றாண்டுல. அப்போ அவர்கள் இயேசுவை அறிந்து அதன் பிறகுதான் இந்த ரோம்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால தான் ரோமன் கேத்தலிக்குங்கிறதான சபையே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பி வந்தார்கள். உண்மைதான், முந்தி ஓடினார்கள். நமக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய இன்னொரு தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3வது தலைமுறை போக போக என்ன நடந்துருச்சு? அவர் முந்தி இயேசுவை அறிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, காலங்கள் மாற, சந்ததிகள் மாற மாற என்ன செய்தார்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அநேகர் விட்டு இந்த உலக பிரகாரமான இன்பமான வாழ்க்கையை, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அசுத்தம் தான் பெரிதாய் தெரிகிறபடினால ஆண்டவராகிய இயேசுவை காட்டிலும் பரலோகத்தின் மகிமையை காட்டிலும் அதை மறந்து இந்த உலகத்தின் சிற்றின்பத்தில் விழுந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணாம கர்த்தராகிய இயேசுவை மறுதலித்து இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பலர் பார்க்கிறோம். ரோமன் கேத்தலிக் நாடுகள் ஆகட்டும், ஈவன் அந்த யூரோப்பியன் காண்டினென்ட்ல அநேக தேசம் இன்னைக்கு அவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கடவுளை இல்லை என்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், இன்னும் மற்ற சில நாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது, ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மையான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற அனுபவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது, இவர்கள் ஏன் இயேசுவை விட்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய மனது ரொம்ப வேதனைப்படுகிறது. ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? என்னென்று சொன்னால், கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்குமா? அநேகர் முந்தி போனவங்க பின்னாடி மாறுகிற காலம்தான். இன்னைக்கு நிறைய சபைகள், ரோமன் கேத்தலிக் சபைகள் ஆகட்டும், அது மாத்திரமல்ல
மெயின்லைன்ஸ் அநேக சபைகள் இன்னைக்கு யூரோப்பு கண்ட்ரில எல்லாம் இன்னைக்கு மால்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கிறிஸ்து வேண்டாம். ஆண்டோட வசனம் 100% இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறுவாங்கப்பா. நீ அவங்க பிந்தினோராய் மாறும்போது அவங்கள பார்த்து நீ பிந்தி போயிடாத. அவங்க பின்வாங்கி போறாங்களே, அவங்க ஆண்டவரை விட்டு விட்டு போறாங்களேன்னு நினைத்து விட்டு ஐயோ நானும் போறேன்னு சொல்லி போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தாரு, ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமாக முன்னாடியே கர்த்தர் சொன்னார். ஆனால் அதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிந்தினோர் என்று சொன்னா நம்ம எல்லாம் பிந்தினோர் தான். நான்லாம் 3வது தலைமுறை கிறிஸ்தவங்க தான். ஒரு காலத்துல யார் இயேசுன்னு தெரியாம எங்க தாத்தா அநேக விதமான பலிகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க குடும்பத்தை சந்தித்த போது எங்க பெற்றோர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அது நிமித்தமாக நானும் இயேசு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் 23 வயதுல இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். இப்போ பாருங்க, நாங்கள் பிந்தி இருந்தோம், ஆனால் அவருடைய பிள்ளையா மாறி இன்னைக்கு அவர்களுக்கே சுவிசேஷம் சொல்லுகிற அளவுக்கு உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொல்ல, உலகமெங்கும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதை சொல்லும்படிக்காய் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ற அந்த ரகசியமான தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், பிந்தி இருக்கிறியா? பிந்தினோர் இன்னைக்கு அநேகர் முந்தி போரிக்கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு கூட்டம் எழுப்பிட்டு இருக்கு, அப்பா ஏசு இருக்கிறாருப்பா, ஏசு இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், ஏசு இன்னைக்கும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நீயும் நானும் உண்மையாய் கூப்பிட்டால் அவர் வருவதற்கும், அவர் தன்னை தரிசனத்துல பார்ப்பதற்கும், அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு 100% உண்மைங்க. இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதனால நம்முடைய கண்களுக்கு முன்னாடி அநேகர் ஒருவேளை வாலிப ஊழியர்கள் இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கிறாங்க, பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அநேக ஊழியக்காரங்க பின்னுக்கு, கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க, இயேசுவை அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத அநேக ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இயேசுவை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, கடந்த நாளில் ஒரு செய்தியை கேட்டேன். இஸ்லாமிய நாடான ஈரான் நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்க பிந்தி இருந்தார்கள், இயேசு யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு பயங்கரமான உபத்திரவம் உண்மைத்தான். அந்த தேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கொலை செய்வார்கள், உண்மைத்தான். ஆனாலும் அவர்கள் அநேகர் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி சாட்சி உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வேதம் சொல்லுகிறது, பிந்தினோர் அநேகர் முந்தி போய் கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை முந்தி போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பிந்தி போயிட்டு பேக் ஸ்லைடிங்ல ஆயிருக்கிறீங்களா, பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பின்மாற்றம் வேண்டாங்க. ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் தான் உண்மையான தெய்வம். கடைசி காலத்துல ஆண்டவர் உங்களை என்னை மறுபடியுமா எழுப்பிவிட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும்படிக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, யோவான் 6வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 66வது வசனம், நீங்களும் நானும் பின்மாற்றத்தில் போகாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, 6:66 சொல்லுகிறது, அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த நாட்களிலும் இயேசுவை கண்டவர்கள், இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்கள் கூட அநேகர் என்ன செய்தார்கள் தெரியுமா? பின்மாறி போனாங்க. வேண்டாம், அந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற சீஷர்களை பார்த்து சொல்றாரு 67, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். மற்ற சீஷர்களை பார்த்து அநேக சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் போனாங்க, உண்மைதான். இன்னொரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எனக்கு இயேசு போதுங்க, நான் இயேசு விட்டு எங்க போவேன்ற ஒரு வாஞ்சையோடு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அவளை பார்த்தா, நீயும் போறியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. 68 சொல்லுது, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரை யாரிடத்துல போவோம், நாங்க யார்கிட்டப்பா போவோம், உம்மை விட்டு நாங்க யார்கிட்ட போவோம், ஏன்னா உங்க அன்புப்பா, உங்க பாசம், நீர் நல்லவரப்பா, உங்களை மாதிரி ஒரு தெய்வத்தை நான் இதுவரையிலும் பார்க்கலன்னு சொல்லி அந்த பேதுரு என்ன சொல்ற தெரியுமா? நான் யாரிடம் போவோம், உம்மை விட்ட எங்களுக்கு யாருப்பா உண்டுன்னு சொல்லி அந்த அன்பின் மிகுதியினால் இயேசுவை பிடித்து, உம்மை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரோடு கூட இருந்த சீடர்கள். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்படி என்று சொன்னால் பேதுரு ஐயாவுக்கும் அவரோடு கூட போகாமல் அவரோடு கூட உட்கார்ந்திருந்த சீசர்களுக்குள்ள நித்திய ஜீவனை குறித்த ஒரு ஏக்கம், இந்த உலகம் மட்டுமல்ல வாழ்க்கை, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவனை குறித்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்ததுனால தான்
அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் எங்கப்பா போவேன், உம்மை விட்டு நான் எங்க போவேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்ததுனாலதான் எத்தனையோ கடினமான சூழ்நிலை. இந்த பிரசங்கம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இயேசுக்காய் வாழ்றது ரொம்ப கடினம் தான், ஆசைகள் இச்சைகள் எல்லாம் அடக்கணும், உண்மைதான், கடினம்தான். ஆனா அதை நினைச்சு பாருங்க, நித்திய ஜீவனை நினைச்சு பாருங்க. ஐயோ, இந்த பாடுகள், இந்த உலகத்துல படுற பாடு பரவாயில்ல, அதுல போய் நான் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு ஏக்கத்துல தான் அன்னைக்கு அநேகர் ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க. அதனால பின்வாங்கி போக வேணாம். கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி காலத்துல பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றி உங்களை என்னை கர்த்தருக்காய் தொடர்ந்து ஓட வைப்பார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.